தொழுது கொள்ள வைக்க முடியும் ஆண்டவரே. எனக்கு பிறகும் என்னோட கூடியிருக்க கூட்டம் உண்மை ஆராதிக்கணும்னா இந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகம் எனக்கு இருக்கணும் ஆண்டவரே. இங்கே வந்திருக்க எங்கள் எல்லாருக்கும் வேணும். கேட்போமா ஆண்டவர்கிட்ட? எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே இந்த அபிஷேகம், இந்த ஞானத்தையும் உணர்வையும் அழிக்கக்கூடிய அபிஷேகம் எப்படி ஒரு யோசுவாக்குள்ள வந்துச்சோ அந்த அபிஷேகம் இருந்ததுனால தான் அவர் ஆண்டவரே 12 கோத்திரத்துக்கும் எந்த பாகுபாடின்றி, எந்த பட்சபாதம் இன்றி, எந்த பேதகம் இன்றி அந்த இடத்தை சரியாக பங்கிட்டார். அவர்களுக்குள்ள எந்த வழக்கு கிடையாது. அன்பாக ஆசீர்வாதமாக நல்ல ஒரு முறையில் பங்கிட்டு கொடுத்தாரு. அதுபோல் நானும் எங்கள் குடும்பத்திற்கு இருக்கிற எல்லா இடங்களையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சரியாக செய்வதற்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகத்தை தாங்க. ஒருவேளை என் காலத்தில் நான் இதை சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க. ஞானத்தின் உணர்வை அருளக்கூடிய அபிஷேகத்தை தாங்க. ஞானம் மட்டும் இருந்தாலும் போதும், அந்த அபிஷேகம் எனக்குள்ளே வேணும். வெறும் ஞானம் இருந்தால் நான் ஒருவேளை வழி விலகி போயிடுவேன்ப்பா. உலக ஞானமும் உலக படிப்பு அறிவு தான் என் மண்டையில் வேலை பார்க்கும். உண்மையான அபிஷேகம் வேலை செஞ்சால் தான் நான் சரியாக செய்ய முடியும்ப்பா. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஞானத்தையும் உணர்வையும் அருளையும் அபிஷேகத்தை தந்து எப்படி ஒரு யோசுவா 12 கோத்திரத்துக்கும் கானான் தேசத்தை எந்த பிரச்சனையிலும் பங்கிட்டாரோ அப்படி நாங்கள் செய்வதற்கு எனக்கு இந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகத்தை தாங்க. என் பிள்ளைகளை ஆண்டுக்குள்ளே நடத்துவதற்கு கர்த்தரையே சேவிக்க வைப்பதற்கு எனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க. நான் கர்த்தரை சேவிக்கணும், நான் பைபிள் வாசிக்கணும், நான் ஜெபம் பண்ணணும், நான் ஊழியத்தை செய்யும்போது என் குடும்பத்தில் என்னோட தவிர மற்ற எல்லாரும் அந்த வழிக்குள்ள வந்துடுவாங்க. நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போம்ப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்கன்னு கேட்போமா? அது மாத்திரம் இல்லை, இன்னும் நம்முடைய எல்லாரும் நம்முடைய காலங்களுக்கு பிறகும் நம்ம நடத்துகிற கூட்டங்கள், நம்ம வீட்டில் இருக்க அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரும் இன்னும் ஆண்டவரையே நேசிக்கிறவர்களாய், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாய், ஆண்டவரையே சேவிக்கிறவர்களாய் காணப்படணும்னா எல்லாருக்குள்ள ஞானத்தையும் உணர்வையும் அருளும்